Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Thank you, my Master. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, நன்மை செய்பவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Daddy. Thank you, my Master. Hallelujah, hallelujah, hallelujah. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி, நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி, நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை, என் இயேசுவின் நாமத்துக்கே மகிமை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா கனத்துக்கும் பாத்திரர் நீர் மாத்திரமே, பாத்திரர் நீர் மாத்திரமே, பாத்திரர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவா, 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 இயேசுவா. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட இருப்பாரா? இம்மானுவேல். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் நம்மோடு கூட. ஹல்லேலூயா. இம்மானுவேல். இந்த ஜெபத்தில் இணைகிற விடுதலைக்காக, சுகத்துக்காக அப்பா இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இம்மானுவேலாகிய என் தேவன் நீர் இருக்கிறீர். இம்மானுவேல், நீர் இம்மானுவேல், நீர் இம்மானுவேல். நீங்கள் கூட இருக்கிறீங்க சுவாமி. அமராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் எங்கெங்கே இருந்து யாரெல்லாம் இணைகிறார்களோ அப்பா, எங்கெல்லாம் இந்த சத்தங்கள் போகுமோ, எங்கெல்லாம் அப்பா உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அப்பா உண்மையான இருதயத்தோடு அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி ஜெபத்தில் இணைந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கும். இம்மானுவேல் நிற்கூட நிற்பீரப்பா. இறங்குவீர், பிரத்யட்சமாய் இறங்குவீர், பிரத்யட்சமாய் இறங்குவீர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர், இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவரா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த இரவு நேரத்துக்காக நன்றி. அம்மா ராஜா இயேசுவே, இந்த சனிக்கிழமை அப்பா வாரந்தோறும் நடக்கிற இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறீர் சுவாமி. எஸ்டர்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இருக்கிற இடத்திலிருந்தே உம்மை அழைக்கிற பொழுது நீர் மகிமையாக இறங்குகிறீர். எந்த ஸ்தானத்திலும் இறங்குகிற தேவன், எந்த சூழ்நிலையிலும் இறங்கி வரக்கூடிய தேவன், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இறங்கி வரும் தேவன் அப்பா. அக்கினி சூளைக்குள்ளே கடந்தாலும் இறங்கி வருகிறவர் சுவாமி. ஹல்லேலூயா. சிங்க கவிக்குள்ளே இருந்தாலும் இறங்கி வருகிற என் ஆண்டவர் அப்பா. அடிமைத்தனத்திற்குள் சிக்கி இருந்தாலும் அங்கேயும் இறங்கி வருகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை மீட்கும்படி இறங்கி வரும் தெய்வம், இறங்கி வரும் தெய்வம் அப்பா. நீங்கள் எங்களை விடுதலையாக்கும்படி இறங்கி வரும் தெய்வம் இயேசுவே அப்பா.
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கட்டுகளை அறுக்கும்படி இறங்கி வரும் தேவன் அப்பா, உன்னதத்தில் வாசமாயிருக்கும் தெய்வமே, நீர் எங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறவர் அப்பா, எங்கள் மத்தியில் அசைவாட விரும்புகிறவர் சுவாமி. உம்முடைய விருப்பமே உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் உலாவுவது, உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அசைவாடுவது, அவர்களை ஆசீர்வதிப்பது, பெருக பண்ணுவது, விடுவிப்பது. அமராஜா, இந்த உலகத்தானிடத்திலிருந்து, உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசினிடத்திலிருந்து, ஹல்லேலூயா, இந்த உலக இச்சைகளிலிருந்து அப்பா, ஹல்லேலூயா, எங்களை விடுதலையாக்குகிறவர், எங்களை வேறு பிரிக்கிறவர், வித்தியாசப்படுத்துகிறவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மறுரூபப்படுத்துகிறவர் எங்களை இயேசுவே அப்பா. இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை இறங்கணும், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும், இதில் இணைகிற ஒவ்வொருவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் யூத ராஜ சிங்கம் அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சொல்லி பார்ப்போமா? என் நேசர், நீர் என் நேசர், நீர் என் நேசர். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு பிரியமானவர். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலி, காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரமா. ஹல்லேலூயா. வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசுவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிவோம். ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்பா ராஜா, இந்த நேரத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலையாக்குவீரப்பா. வார்த்தை போகும் பொழுதே விடுதலை உண்டாகும், சத்தத்தை கேட்கிற பொழுதே அங்கே விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுபட்டு போகும், பிசாசுகள் நடுநடுங்கும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது அப்பா, நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் எடுத்து அதை அப்பா ஜனங்களிடத்தில் பேசுகிற பொழுது அங்கே மகிமை வெளிப்படுகிறது, ஜீவன் உண்டாகிறது, இல்லாதது இருக்கிறவர்கள் போல் அழைக்கப்படுகிறது அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. என் தேவனுடைய சத்தம் ஒவ்வொருடைய காதுகளிலும் தொனிக்கட்டும். இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர், ஒவ்வொரு மேலும் நீர் அசைவாடுவீராக. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அசைவாடுவீராக. ஓ ரிபா கரத லபா ஷாக்கல ரிபோல கரதியாந்துனதிபி மௌஷாக்ஷால ரீதியிலியாந்தனதிபி. மகிமை இந்த இரவு நேரத்தில் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சாமி. தேசமெங்கும் இருந்து பார்க்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு எதிர்பார்த்து ஜெபிக்கிற அப்பா, தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணட்டும். என் ஆண்டவராக இயேசு, நீர் இருப்பதற்கு அடையாளமே அங்கே அற்புதமும் அடையாளமும் உண்டாகும். அமராஜா, நீர் எங்கெல்லாம் சென்றீரோ அங்கெல்லாம் அப்பா நீர் வெளிப்படுத்தின காரியங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும். அமராஜா இயேசுவே, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அங்கே அற்புதம் நடக்கும், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அங்கே அதிசயம் நடக்கும், நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அங்கே மனமாற்றம் உண்டாகும் அப்பா. அந்த சூழ்நிலைகள் மாறும், அந்த அட்மாஸ்பியரையே நீர் மாற்றிடுவீங்க சுவாமி. அங்கே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும் அப்பா, நிறைவு உண்டாகும், பெருக்கம் உண்டாகும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் மாற்றப்படும், புலம்பல்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும். ஹல்லேலூயா. என் இயேசு நீர் உலாவுகிற பொழுது அந்த இடத்துல என் ஆண்டவர் நீர் மகிமையானவைகளை செய்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபிக்கிற வேளையில் அப்பா தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர்
ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க போகிறீங்க, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறவர் என் ஆண்டவர். இந்த சத்தம், இந்த ஜெபிக்கிற வேளையில் ஹல்லேலூயா ஆவியானவர் உங்கள் இருதயத்தை அவர் தட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஒருமனப்படுகிற பொழுது, இணைகிற பொழுது, உங்கள் ஆவி ஏன் வாசல் படியில் நின்று தட்டுகிறார்? உங்கள் சரீரம்தான் உங்கள், அதாவது தேவன் வாசம் செய்யும் ஆலயமும். ஆலயத்திற்கு ஒரு கதவு உண்டு இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் இதயம். உங்களுடைய இதயம் என்கிற அந்த கதவை என் ஆண்டவராக இயேசு தட்டுவாராம். எதற்காக தட்டுவார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படும்படி, ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும்படி, உங்கள் கூட வந்து அவர் தங்கும்படிக்கு, உங்களோடு கூட தங்கி தாபரிக்கும்படிக்கு, உங்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைக்கும்படிக்கு இந்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாராம். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு அற்புதமான தெய்வம் பாருங்க. நம்மை பயமுறுத்தாதவர், நம்மை கட்டி அணைக்கிறவர், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷிடத்தில் நீங்கள் சொல்லி பார்க்கலாம், மனுஷிடத்தில் நீங்கள் இத்தனை நாளும் சொல்லி இருக்கலாம், உங்கள் கவலைகளை சொல்லியிருக்கலாம், கஷ்டங்களை சொல்லியிருக்கலாம், ஐயோ எங்கள் அங்கலாய்ப்பை கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு கூட, நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு கூட, நான் இருக்கிற இடத்துல என் இயேசு இறங்கி இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்கள் ஹல்லேலூயா உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களோ, உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்களோ, என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுவார். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் புறம்பே வைங்க, தூர தள்ளி விடுங்க. எதெல்லாம் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த நேரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணரும்படி வாஞ்சிங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியுமா? நீங்கள் இருதயத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் வாய்களுக்கு, உங்கள் உதட்டில் அந்த வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவராம் நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய அப்பா பிதா. ஹல்லேலூயா. யாவே அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அறிந்திருக்கிற தேவன். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவராம். தேவ சமூகத்தில் வருகிற பொழுது ஏதோ நான் அவங்க ஜெபிச்சுட்டா அதை மட்டும் கேட்டுட்டு அப்படி இல்லை. உங்கள் உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார், உங்கள் உள்ளத்தை எதிர்பார்ப்பார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறந்து கொடுக்கிற பொழுது தான் அவர் அதிசயத்தை செய்ய முடியும். உங்கள் வீட்டுக்குள் ரட்சிப்பு அப்பொழுதுதான் உண்டாகுமா? தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், ஹல்லேலூயா, குற்றங்கள், குறைவுகள், பாவங்களை என் தேவ ஆவியானவர் உணர்த்துவார். தேவ சமூகத்தில் வருகிற பொழுது தேவன் முதலாவது செய்யக்கூடிய காரியம் அதுதான். தேவன் முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவர் உணர்த்துவார், உணர்த்துவார். தேவ சமூகத்தில் நீங்கள் நுழைய பிரயாசப்படுகிற பொழுது, தேவ சமூகத்தில் வர நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி நீங்கள் வாஞ்சிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? உங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும்படிக்கு, தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படிக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் தன்னை யோகியன் என்று சொல்ல முடியாது பாருங்க. ஆனாலும் அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது, நாம் நம்ம உள்ளத்தை திறந்து உண்மையாய் அவரிடத்துல நாம் பேசுகிற பொழுது, நம்முடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் நாம் தேவனிடத்தில் சொல்லுகிற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார், உண்மையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் மறைத்து வைப்பதோ, நம்மை ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பெரிய யோகியன் என்று காண்பிப்பதோ இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். அறிந்தும் அவர் அமைதியாக இருப்பாராம். தேங்க்யூ ஜீசஸ். அமைதியாக இருந்து பார்ப்பார். உங்கள் நாவுகள், உங்கள் வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அவர் ஆழமாய் கவனிக்கிறவர். ஏனென்றால் வார்த்தை தேவனுடையது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. நாம் எதை அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குமா? இப்படி நடந்துருமோ, என் வாழ்க்கையில் இது நடந்துடும், அது நடந்துடும், ஆகாத காரியங்களை பேசுகிற பொழுது அதே போல் நடந்து விடுகிறது.
ஆனால் நன்மையானவைகளை பேசுகிற பொழுது, நீதியானவைகளை பேசுகிற பொழுது, நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது பரலோகம் செவி கொடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சாபத்தையும் அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் உலக காரியங்களையும் பேசுகிற பொழுது இந்த உலகத்தான் செவி கொடுப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பேசுவதற்கு அநேக விஷயங்கள் உண்டு இல்லையா? ஆனால் நம்ம அதையே பேசுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்களை குறித்தும் உலக விஷயங்களை நம்ம பேசிக்கொண்டே இருப்போம்னா உலகத்தான் தான் கேட்போம். அந்த உலகத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அல்ல, இந்த உலகத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய பலத்தை குந்தி போக பண்ணினார், அவனை செயலற்று போக பண்ணுகிறார். யாருக்கு முன்பாகனா, உண்மையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்து இயேசுவை சுமந்து செல்லுகிறவனுக்குத்தான். ஹல்லேலூயா. ஆக பாருங்க, அவர் இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர். தெய்வ சமூகத்தில் நம்ம வருவதற்கு முன்பதாக நாம் நுழைகிற பொழுதே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைகிற பொழுதே தெய்வ ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறந்து உங்களுக்கே காண்பிப்பாராம், அவர் சமூகத்தில் நுழைவதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என்கிற ஒரு இடத்தை நம்ம தாண்டி தான் போக முடியும். அந்த இடத்துல நம்முடைய குற்றங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அடுத்து பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கக்கூடியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவரை எந்த சூழ்நிலைக்கு அமைய சிலுவையை காண்பிப்பார். அந்த சிலுவைக்கு நேராக நாம் பார்க்க வேண்டியிருக்கும், அதை தியானிக்க வேண்டியிருக்கும். சிலுவையில் என்ன நடந்தது? என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் சாபங்கள், என் தரித்திரம் எல்லாவற்றையும் எனக்காக சுமந்தார் என் ஆண்டவராம் இயேசு, என் ஆண்டவராம் இயேசு என்று. ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் அதை உணர வேண்டியது. இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய 2வது படி. அவர் அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து, அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, உமக்கு முன்பதாக நிற்க எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தினீர், தகுதியற்ற என்னை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர் என்று நீங்கள் அவருக்கு சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். இப்போ நீங்கள் ராஜாவுக்கு முன்னாடி போயிடுவீங்க. நம்முடைய பரம தகப்பனாம் உன்னதமான அப்பா பிதாவிடத்தில் நீங்கள் தைரியமாக நிற்க முடியும். அந்த தைரியம் கிறிஸ்து இயேசு உண்டாக்கின அந்த விடுதலைக்குள்ளாக, அந்த ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு கிடைக்கும், பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, கிறிஸ்து இயேசு செய்து முடித்தவையினால் உண்டான நீதி. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமுள்ள பிள்ளையாக வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்பொழுது நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் வாங்கி தருவார். இப்போ நீங்கள் புத்திரராயிடுறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்றீங்க? அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் இப்பொழுதே திறந்து கொடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள விரும்புவீங்கன்னு சொன்னால் உங்கள் மாம்சத்தால் முடியவே முடியாது. உங்கள் மாம்ச பிரயோஜனத்தினால், உங்களோட மாம்ச பலத்தினால, ஆமாம், உங்கள் மாம்ச கிரியைகளினால தேவனை ஒருபோதும் கண்டடைய முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிற பிரதர். ஃபாஸ்டிங் இருப்பது அது உங்களை நீங்கள் சரி செய்வதற்கு. நீண்ட நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்ல, உதட்டின் அளவில் அவர்கள் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ என்னை விட்டு வெகு தூரமாக இருக்கு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தையே பார்க்கிறான், வெளித்தோற்றத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். உங்கள் அந்தரங்கத்தை அவர் கவனிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பார்த்து பேசும் என் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ்.
அப்போ தேவ ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிப்பார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய், நீ இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறாய். தைரியமாக அவரிடத்துல கேள். என் தேவ ஆவியானவர் உங்க கூட பேசுவார். நான் இப்பொழுதும் கூட பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கூட உங்க இருதயத்துல தெய்வ ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க நம்ம அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம். தெய்வ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் கட்டுகள் எல்லாம் தானாய் அறுபட்டு போகும். தெய்வ ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கிற பொழுது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், ஸ்கேன் பண்ண மாதிரி இல்லையா? ஏர்போர்ட்டில் போகிறப்போ நம்ம சூட்கேஸை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம். அவ்வளோதான். உள்ளே என்று ஆனோடனே அது என்ன செய்யுது? எல்லாத்தையும் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணுது இல்லையா? தப்பான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருந்தோம்னா அது அங்கேயே காட்டி கொடுத்துருது. அதுபோல தான் தெய்வ சமூகத்தில் போகிற பொழுது ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் ஸ்கேன் பண்ணுறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்பொழுதே என் தேவனுடைய பார்வை உங்கள் மேலே விழட்டும். இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய விரும்புகிற உங்கள் மேலே என் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். உங்களுடைய தாகத்தை பொறுத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது, அதிசயத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. வார்த்தையை பேசுகிற பொழுதே விடுதலை உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ இந்த பிரதர் வந்து பயங்கரமாக அவர் ஜெபிப்பார், ஜெபிச்சாதான் அற்புதம், அடையாளங்கள், விடுதலைகள். அப்படி இல்லை. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுதே ஜீவனுள்ள வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, யார் ஒருத்தர் ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நின்று தைரியமாய் பேசுகிறார்களோ அங்கே தெய்வ மகிமை வெளிப்படும். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொல்ல, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து சொல்லுகிற பொழுது அது அப்படியே ஆகும். இருதயத்தில் விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவள், மீட்கப்பட்டவன். என்னை எந்த சத்துருவும் தொட முடியாது. எந்த பொல்லாத ஆவிகளும் என்னை நெருக்க முடியாது. எந்த பிசாசுகளும் என்னை நெருங்க முடியாது. இந்த வேதனை என்னை விட்டு விலகும். இந்த வியாதி என்னை விட்டு விலகும். இந்த பிசாசின் தொல்லைகள் என்னை விட்டு விலகும் சொல்லி பாருங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் அது மாற்றம் இல்லாத போல இருக்கலாம். ஆனால் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் எழுந்து நடப்பேன். சொல்லுங்க, இயேசப்பா உங்க பலத்தால எழுந்து நடப்பேன். ஆமா, உங்க சமூகத்தை நான் தொட்டுட்டேன் அப்படின்னா, உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, எழும்பு சீயோனே எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. எஸ் டாடி. உலர்ந்த எலும்புகளும் ஜீவனை பெற்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அவைகள் காலோன்றி நின்றன, காலோன்றி நின்றன. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பேசப்படுகிற பொழுது ஜீவனுள்ள ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை கொண்டு தேவ மனுஷன் தீர்க்க தரிசி பேசுகிற பொழுது உலர்ந்த எலும்புகளும் உயிரடைகின்றன. வார்த்தை உங்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை நிலைநிறுத்தும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகிமையான காரியங்களை ஆண்டவர் இந்த வேளையில நீர் செய்வீராக. என்னோடு இணைந்து உண்மையாய் நிற்கிற உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் இறங்கட்டும். அப்படியே உங்கள் உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறத நீங்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்குங்கிறது மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் துதிக்கட்டும். உங்கள் உள்ளம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும். உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதுங்க, உங்கள் போராட்டங்களை பார்க்காதுங்க. இந்த நேரத்தில் தேவ பிரசனத்துக்காக மட்டும் நீங்கள் வாஞ்சித்து பாருங்கள். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை ஊற்றும், உங்களுடைய வல்லமையை ஊற்றும். சொல்லி பாருங்கள், என் கணவர் மேலே ஊற்றும், என் மனைவி மேலே ஊற்றுங்கப்பா, என் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க சுவாமி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் நிச்சயம் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு பதில் நிச்சயம் உண்டு. நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் ஓடோடி வருகிற தேவனா. நம்முடைய சத்தத்தை காது கொடுத்து கேட்கிற ஒரு அற்புத தெய்வம் நமக்கு உண்டு. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் அவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான். நான் அப்பொழுது அவன் பக்கமாய் சாய்ந்தேன். அவன் சத்தத்தை கேட்டேன். அவன் சத்தத்தை கேட்டு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். இறங்கினேன். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா உபத்திரவத்திலும் இருந்து அவனை நான் விடுவித்தேன். நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் இறங்குகிறவர் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, எல்லா உபத்திரவத்திலும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறவர், எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பாதுகாவலன், நம்முடைய பாதுகாவலன் நம் ஆண்டவராகிய இயேசு. தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல் நம்முடைய மூத்த சகோதரராம். ஆமென். ஹல்லேலூயா. மூத்த சகோதரன், நம்முடைய மணவாளன், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உறவின் அடிப்படையில் வரக்கூடிய ஆண்டவர். அவருக்கு எப்படி வேணாலும் நீங்க கூப்பிட்டு கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உங்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை விரிவாய் தர, அப்பொழுது அவைகளை நன்மையால் நிரப்புவேன். என்னோட கூட சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்க. தேவ பிரசன்னம் நீங்க இருக்க இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது. இது எத்தனை பேர் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறேன், இறங்கி கொண்டு இருக்கிறேன். உம்முடைய நீ பேசுகிற சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல நான் அசைவாடி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அசைவாடி கொண்டு இருக்கிறேன், உலாவுகிறேன், உலாவுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கையில் நாம் அவரை என்ன செய்ய வேண்டுமா? பற்றி கொள்ள வேண்டுமா? அவர் கர்த்தர் சமீபமாய் இருக்கிற பொழுது. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரம் அவர் உங்கள் சமீபமாய் இருக்கும் நேரம், உங்களோடு கூட உறவாடுகிற நேரம், உங்க கூட பேசுகிற நேரம், உங்களை விடுதலையாக்கும் நேரம் இது. நம்பிக்கையோடு நில்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ளவர் அப்பா நீ. தேங்க்யூ ஜீசஸ். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, உண்மையுள்ள தேவன், மரித்தோரிலிருந்து முதல் பிறந்த என் ஆண்டவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாம் நம் ஆண்டவராம் இயேசு. பூமியில் உள்ள அத்தனை ராஜாக்களுக்கும் நம்ம ஆண்டவர் தான், நம்ம இயேசுப்பா தான் அல்லேலூயா அதிபதியாக இருக்கிறாராம். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர், அவரே உயிர் உள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உலாவுகிறவராம். வேதம் சொல்லுகிறது, 7 குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர். அவர் உலாவுகிற தேவன். உங்க மத்தியில் அவர் உலாவுவார். உங்க மத்தியில் இப்பொழுது உலாவுவார். உங்க பிள்ளைகள் மேல அவர் உலாவட்டும், உங்க கணவர் மேல உலாவட்டும், உங்க மனைவி மேல உலாவட்டும், உங்கள் பலவீனத்தின் மேல உலாவட்டும். சொல்லுங்க, உங்க கடன் பாரத்தின் மேல, பிரச்சனைகள் மேல அவர் உலாவட்டும். ஹல்லேலூயா. அவர் அசைவாடுவார் என்று சொன்னால் எல்லாம் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் வியாதிகள் மேல அவர் உலாவட்டும். அந்த ரூவா காற்று உங்க மேல வீசட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுதே தொடுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். பரிசுத்த ஆவியானவரை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் திறக்கிறீர், உமக்கு நன்றி. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உம்மை நீர் வெளிப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி அப்பா. அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவனே, இந்த வேளையிலும் நீர் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை நீர் முற்றிலுமாக ஆளுகை செய்வீராக. நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்போம். என்ன வார்த்தை மிக முக்கியமான. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன வார்த்தையோடு கூட உங்க கூட பேசுறாருங்கிறத நீங்க ஆழமாக கவனித்து கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் விழட்டும். நல்ல நிலமாகி உங்கள் இருதயத்தில் அது விழட்டும். ஆமாம், அதை கேட்டு 30, 60, 100
பலனை அது கொடுக்கட்டும். 100 மடங்கு அது பலனை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை கேட்போம். மீண்டும் அதற்கு பிற்பாடு நம்ம விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக தேவன் மிகப்பெரிய அற்புதங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு தியானிக்கிறதுக்காக தெய்வன் தந்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா? எங்கேயாவது நீங்கள் மாட்ட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். உங்களுக்கு எதிராக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு எதிரான அத்தனை பேரையும் நீங்கள் குற்றப்படுத்த போகிறீங்களாம். ஏன் அப்படின்னா, இது ஊழியக்காரரின் சுதந்திரம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. என்னால் அவர்களுக்கு உண்டான நீதி, நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க, நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறீங்க, அதனாலலாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு உண்டான நீதி, நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்த போகிறீங்க. யாரனா உங்களை குற்றம் சொல்கிறவங்களை. நீங்கள் எந்த இடத்துலையும் அவமானப்பட மாட்டீங்க, கேவலப்பட மாட்டீங்க. ஆமென். ஏன்னா தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்கள் என்னால் வந்த கூட்டம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக கூட்டமாக வர்றவங்க யாருமே தேவனால் அனுமதிக்கப்பட்டவங்க இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களை குற்றம் சொல்கிறவங்க அவரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போது அவரால் எப்படி உங்களுக்கு எதிராக வருவாங்க? சான்ஸே இல்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது, தேவன் உங்களுக்காக இருக்கும்போது, உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இன்றைக்கு வேதத்தில் நிறையா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தாவீது எடுத்துக்கோங்க. என்ன செய்கிறான்? தன்னுடைய சொந்த மகனுக்கு பயந்து ஓடுகிறான். ராஜாவாகிய தாவீது எவ்வளவு பெரிய யுத்தங்களில் வெற்றி, ஏகப்பட்ட வெற்றிகளை குவித்த தாவீது, எல்லாரும் பயந்து நடுங்குகிற தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுகிறான். அவன் அப்படி ஓடும்போது சவுல் வம்சத்தில் உள்ள சீமேயி அப்படிங்கிறவன் தாவீதை பார்த்து தூசிக்கிறான். என்ன சொல்கிறான்? கற்களை எறிகிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மகனை, தொலைந்து போன்னு சொல்கிறான். தாவீது கூட இருக்கிறவங்கெல்லாம் இவனை எப்படியாவது நான் வெட்டி போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க புறப்படும் போது தாவீது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென். உங்களுக்கு நிந்தைகள் செய்கிறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க, ஹல்லேலூயா, அவங்களுக்கு அதுக்கு சரி கட்டுதல் தேவன் என்ன செய்வார்னா உங்களுக்கு நன்மையை செய்வார். ஆமென். உங்களை எவ்வளவு தூரம் இகழ்றாங்க, உங்களை எவ்வளவு தூரம் தாழ்த்துறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துகிறாங்களோ அதை சரி கட்டுற தேவன் பதிலுக்கு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு. சுற்றி இருக்கிறவங்க இயேசுன்னு போறா, என்ன நன்மையை அனுபவிச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியங்களை பார்த்து நிச்சயமாக தேவன் இவளோடு இருக்கிறாரு, தேவன் இவனோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட போகிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பயங்கரமான காரியங்களை, நன்மைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்கள் போதும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த தீமைகள், தீங்குகள், வேதனைகள், துக்கங்கள், இது எல்லாவற்றையும் தேவன் நன்மையால் சரிகட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
அவங்க உங்களை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பதில் அவங்கள தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தேவையில்லை. ஆனால் அவங்க கண் முன்னாடி ஹல்லேலூயா உங்களை நன்றாய் சுகமாய் தங்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையை சரிகட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. யாராவது சொந்தக்காரங்க உங்ககிட்ட சண்டையாக இருக்கலாம், சொந்த சிஸ்டர்ஸாக இருக்கட்டுமே, ஏதோ ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் வேற யாராவது வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வரும்போது உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் கூட சண்டையாக இருந்தால் கூட ஓடி வந்து உதவிக்கு வருவாங்க. உலகத்தில் உள்ள பொல்லாதவர்களாகிய இந்த உறவுகளே இப்படி இருக்கும்போது தேவனுடைய சொந்த பிள்ளைகள், தேவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் இறங்கி நிச்சயமாக வருவார். நமக்காக யுத்தம் செய்கிறாரு, நமக்காக நன்மையால் சரி கட்டுகிற தேவனை நாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. யோசேப்பு எடுத்துக்கோங்க. போத்திபாருடைய வீட்டில் போத்திபாருடைய மனைவினால பொய் குற்றம் சாட்டப்படுகிறான். அவன் செய்யாத ஒரு தவற செஞ்சான்னு சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படி நன்மையால் சரி கட்டினாரு. அந்த நாட்டினுடைய பெரிய அதிபதியா யோசேப்பை கொண்டு வருகிறாரு. அவர் அப்படி வரும்போது போத்திபாருடைய மனைவியோ அதே நிலைமையில தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு அவங்கள விடலாம் மேலே பல மடங்கு உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுத்து ராஜா யோசேப்பு சொல்கிறத தான் கேட்பாரு. அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து நன்மையால் அவனுடைய நிந்தையை தேவன் சரி கட்டினாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறாரு. உங்கள் முன்னாடி உங்களை தாழ்த்துகிற, உங்களை கேவலமாக பேசுகிற அத்தனை வார்த்தைகளுக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. ஆமென். நம்ம வேதத்தில் நெகேமியாவுடைய கதையை பார்க்கும்போது நெகேமியா ஆக்சுவலாக அடிமையாக போகிறான். வேற ஒரு தேசத்துக்கு, பெர்ஷியா நாட்டுக்கு கொண்டு போகப்படுறான். அங்கே அர்தஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் இருக்கிறது அவன் ஒரு அரண்மனையில் ராஜா கூட ஒரு உயர்ந்த பதவியில் நல்ல சொகுசான வாழ்க்கையில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துக்கு அவனுடைய உறவினர் வந்து இந்த நகரம் எல்லாம் அழிக்கப்படுது, அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்படுது, தீக்கு இரையாக்கப்படுதுன்னு சொல்லும்போது அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுது. என் ஜனங்கள், என்னுடைய இனம் கஷ்டப்படுது, நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் அவங்க கஷ்டப்படுறத நினைக்கும் போது அவனுடைய இருதயம் நொறுங்கப்படுது. ஆமென். அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அவனுடைய முகத்தில் அந்த சோகம் தெரியுது. ஆனால் ராஜா கூட இருக்கிறவங்க சோகமாக இருக்கிறதுங்கிறது பெரிய டேஞ்சராம். ஏன்னா ராஜா அதை ஒரு பேட் லக்காக பார்ப்பாராம். ராஜா கூட இருக்கும்போது அப்படி இருந்தால் ராஜாவுடைய கட்டளையை கடைப்பிடிக்கலன்னு சொல்லி தண்டனைக்குரிய ஒரு விஷயமா. ஆனால் பாருங்க, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி அங்கே வசனம் அழகாக போடப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். நாம் சொல்கிறோம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நேரம் என்னால் ஒதுக்க முடியலை அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ராஜா நெகேமியாட்ட கேட்கும்போது ராஜாக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் செஞ்சு தான் பதில் சொல்வான். அதனால தான் அந்த ராஜாவுடைய கண்களில் தேவன் தயவை கொண்டு வந்தார். அவனுடைய சோகத்தை சொல்லும்போது, காரணத்தை சொல்லும்போது, அப்படியா உன்னுடைய இனம் அங்கே அழிக்கப்படுதா, நகரங்கள் எல்லாம் இடிக்கப்படுதான்னு சொல்லி அவனுக்கு அனுமதி கொடுக்குறான். என்ன செய்யணும்னு கேட்கும்போது நான் அங்கே போய் அந்த நகரத்தை திரும்ப கட்டணும்னு கேட்குறான். அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுக்கும்போது பர்மிஷனும் கொடுக்குறான், ப்ரொவிஷனும் கொடுக்குறான். 2 லெட்டர் கடிதங்கள் கொடுத்து விட்றான். எதுக்காக அப்படின்னா அங்கேருந்து பெர்ஷியாவிலேருந்து ஜெருசலேம் வரைக்கும் போகிறதுக்கு இடையில நிறையா அதிபதிகள் இருப்பாங்க, பிரபுக்கள் இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாராலையும் இவனுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இது ராஜாவுடைய வேலையை செய்கிறதுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி ராயல் ஃபாரஸ்ட், அரண்மனைக்கு சொந்தமான காடுகள்லேருந்து உயர்ந்த மரங்களை வெட்டுறதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு. அவன் அலங்கங்களை கெட்டுறதுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதுதான் தேவன். தேவன் யாரை வேணாலும்
மனசை மாற்றி நமக்கு உதவி செய்ய வைக்க முடியும். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுறவங்க சொல்கிறது, என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, நான் பிள்ளைகளை வச்சுட்டு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு அநேக பெண்கள் வேதனையோடு ஜெபிக்க சொல்கிறாங்க. ஆமென். இன்றைக்கு தேவன் சொல்கிறது, யாருடைய இருதயத்தினாலும் எப்படி வேணாலும் மாத்துறதுக்கு, ராஜாக்களுடைய இருதயத்தில் வாய்க்கால் தண்ணீரை போல மாற்ற வல்லவர் அவரு. ஹல்லேலூயா. உங்க கணவருடைய இருதயத்தின் விருப்பங்களை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு மாற்றுகிறாரு. பிரிந்து போன உங்களை வெறுக்கிற உங்க கணவனுடைய இருதயத்துல உங்க மேல அன்பை கொண்டு வர போகிறாரு. என் மனைவி, என் குழந்தைகள்னு குடும்பத்தை குறித்து ஒரு வாஞ்சியை உண்டு பண்ண போகிறாரு. ஆமென். தேவையில்லாத உறவுகளை உங்க கணவரை விட்டு வெறுத்து ஒதுக்க செய்ய போகிறாரு. ஆமென். இத அவரே செய்வேன்னு சொல்லுகிறாரு. உங்களுக்காக அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய வார்த்தைகளை வாஞ்சியாய் கேட்க சேர்ந்து இங்க இந்த மீட்டிங்ல வந்திருக்கிற உங்களுக்காக, ஆமென், தேவனே இறங்கி யுத்தம் செய்து மனுஷங்களுடைய கண்கள்ல தயவு கொண்டு வர போகிறாரு. இருதயங்கள்ல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. ஆமென். இப்போ நெகேமியா போகிறான் எருசலேமுக்கு. அங்க போய் அலங்கங்களை திரும்ப கட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அங்க போடப்பட்டிருக்குது, சன்பெல்லாத் அப்படிங்கிறவன் எரிச்சல் பட்டு, அற்பமான இந்த யூதர் ஒரே நாள்ல கட்டி முடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு இகழ்ந்து பேசுறான். தொபியா அப்படிங்கிற அமோனியர் என்ன செய்யறான், இவங்க கட்டி முடிச்சிருவாங்க, அப்படி கட்டுனா கூட அதுக்கு மேல ஒரு நரி ஏறி போனா கூட இடிந்து விழுந்துரும், அப்படிதான் இவங்களால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்றான். நெகேமியா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அங்க அடையவே இல்லை. ஏன்னா இந்த காரியத்தை அவன் இருதயத்துல போட்டு அதை செய்ய அனுப்புனது தேவன். ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க வச்சது, அவனுக்கு ஃபேவரா நடக்க வச்சது, இது எல்லாமே தேவன். அதனால அவங்கள சுத்தி இருக்கிற எதிரிகள் எவ்வளவு பேச மட்டும் செய்யல, ஏகப்பட்ட தந்திரங்கள் செய்றாங்க, கூப்பிட்டு விடுறாங்க, அவனுக்கு நிறைய கெடுதல்கள் செய்றாங்க. அவன் என்ன செய்யறான்னா, பாதி பேர் ஆயுதங்களோடு நிற்க சொல்லிட்டு பாதி பேரை வச்சு வேலை பார்க்குறான். எந்த இடத்துலையும் அவன் விட்டு கொடுக்கல, அவன் ஸ்டாப் பண்ணலை. அவன் எதுக்காக போனானோ அந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். யாரு எவ்வளவு கேவலப்படுத்தினாலும், இகழ்ந்து பேசினாலும், எதிராக வஞ்சனைகள் செஞ்சாலும், சதி திட்டங்கள் செஞ்சாலும், ஏன்னா அதெல்லாம் அங்கே செஞ்சாங்க. அவன் மேலே எப்படி குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நீர் என் கைகளை திடப்படுத்தியாலும் ராஜாக்கு எதிராக கலகம் செய்கிறான். ராஜாக்கு எதிராக கலகம், ராஜா தான் அவனை அனுப்பி வச்சிருக்கிறாரு, ராஜாக்கு எதிராக கலகம் செய்கிறான்னு சொல்லி போய் குற்றம் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் அவன் என்ன செய்கிறான், ஜெபம் மட்டும்தான் செய்கிறான். தேவனை நோக்கி அமர்ந்திருந்து என்னுடைய கைகளை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே போடப்பட்டிருக்குது, நெகேமியா 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு. 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் அலங்கம் கட்டி முடித்து கதவுகளும் போடப்பட்டாச்சு. ஆமென். இதை செய்ய விடக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க கூட இருந்த அத்தனை ஜனங்களும் எவ்வளவோ தடுத்தாங்க, இவங்க ஜெபித்தாங்க. ஆமென். அப்படிதான் அங்கே நான் எழுதி வச்சிருக்கிறேன். எவ்வளவு மோசமாக அவங்கள பேசினாலும், உங்கள் காரியங்களை செய்ய விடாமல் தடுத்தாலும் நீங்கள் ஜெபிங்க. ஆமென். அங்கே தடுத்தாங்க, ஜெபிச்சான். ஹல்லேலூயா. தடுத்தவங்க அத்தனை பேரும் தோத்து போயிட்டாங்க. வெறும் 52 நாட்களில் அந்த நகரம் முழுவதையும் திரும்ப எழுப்புனான். ஹல்லேலூயா. இது நெகேமியா எந்த வீண் வாதமும் அங்கே பண்ணலை, ஆர்கியூ பண்ணலை. அவனுடைய டைமை அவங்க கிட்ட சண்டை போட்டு அவன் வேஸ்ட் பண்ணலை. அவன் என்ன காரியத்துக்காக வந்தானோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணான். தேவன் நெகேமியாவுக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய காரியத்தை அவ்வளவு சுலபமாக செஞ்சு முடிக்க முடிந்தது. ஏன் அப்படின்னா, அவன் மேலே குற்றம் சுமத்தினவங்களுக்கு எதிராக தேவன் அங்கே நன்மையை கட்டளையிட்டாரு. அவன் அங்கே சண்டை போடலை.
வேஸ்ட்டாக டைமை ஸ்பெண்ட் பண்ணலை. 37வது சங்கீதம் 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமென். உங்களுக்கு எவ்வளவுதான் தீமைகள் செய்தா கூட, அல்லேலூயா, தாங்க முடியாத துயரத்தில் நீங்கள் இருந்தால் கூட அவங்க மேலே எரிச்சல் படக்கூடாதான். நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணுமா, அவருக்கு காத்திருக்கணுமா. நீங்கள் பதிலுக்கு செய்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிடும். ஆமென். அவர் செய்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஆசீர்வாதங்களால் நிறைப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அங்கே போடப்பட்டிருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா துன்மார்க்க நீரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. ஆமென். உங்களுக்கு எதிராக பேசினவங்க இருக்க போகிறதில்ல, நிலையாக இருக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் உங்களை நன்மையால் சரி கட்டுவார். உங்கள் எதிரிகள், உங்களுக்கான சத்துருக்கள் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான பிசாசன் கிரியைகள் இனி இல்லை. உங்களுக்கு தரித்திரம் இல்லை, உங்களுக்கு நோய் இல்லை, உங்கள் திருமணங்கள் தடை இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. கணவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. மனைவி உங்களுக்கு விரோதமாக எதுவும் குற்றம் சாட்ட முடியாது. பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு இடையில பிரிவுகள் இல்லை, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லை, மனநல பிரச்சனைகள் இல்லை, மன அழுத்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸில் உங்களுக்கு தேவன் வெற்றியை தருகிறாரு. நீங்கள் கையிடும் காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அதை தடுப்பதற்கு அங்கே எந்த எதிரியும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் தேவன் சகலத்தையும் மாற்றுகிறாரு. ஆமென். இன்றைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கீங்க, வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் சொல்கிறது இதுதான், இனி உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களின் சதி திட்டம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் தாழ்பால்களை அவர் ஸ்ட்ராங் ஆக்குகிறாரு. உங்கள் கதவுகளை உடைத்து இனி எந்த எதிரியும் வர முடியாது. ஏன்னா உங்களை சுற்றி அக்கினி மதில் சுவராய் தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கு எதிரான எழும்பும் எந்த நாவையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? குற்றப்படுத்த போகிறீங்க. தேவன் எப்பேற்பட்டவருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜெபிக்க போவோம். ஆக்சுவலாக யோசேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா குற்றம் செய்யவே இல்லை, ஆனால் போய் குற்றம் சாட்டுறாங்க. தேவன் யோசேப்பை பாதுகாக்கிறாரு. ஆனால் விபச்சார ஸ்திரீ யோசிச்சு பாருங்களேன், அவள் பாவம் செஞ்சிட்டு இருக்கும்போது கையும் களவுமா மாட்டுகிறா. ஆனால் அவளை குற்றம் சொல்கிறாங்க, அவளையும் தேவன் நேசிக்கிறாரு. ஆமென். குற்றமே செய்யாத யோசேப்பை தப்பிக்க செய்த தேவன் குற்றம் செய்த பாவியாகிய அந்த விபச்சார ஸ்திரீக்கும் அதே சப்போர்ட் பண்ணுறாரு, அதே நன்மையால் சரி கட்டுகிறாரு. உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா அவள் மேலே கல்லெறிங்கன்னு சொல்லி அவளை யாரும் தண்டனை கொடுக்க அனுமதிக்கலை, அவரும் தண்டிக்கலை. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அன்பு செய்கிறாரு. ஆமென். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்காக அவர் யுத்தங்கள் செய்கிறாரு. நமக்காக நம்ம எதிரிகள்கிட்ட இருந்து அவர் நம்மளை காப்பாற்றுகிறாரு. தேவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக பேசின அத்தனை நாவுகளும் பேச போகுது. ஆமென். உங்களை காயப்படுத்திய அதே வார்த்தை உங்கள் உயர்வுக்கு சாட்சியாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக மக்கள் பேசும்போது பரலோகம் அதுக்கு ஆன்சர் சொல்லும். உங்களுக்கு எதிராக அவங்க எழும்பும்போது கடவுள் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க போகிறாரு. ஆமென். உங்களுக்கு எதிராக அவங்க உங்களை குற்றப்படுத்தும் போது அவரே நீங்களாக மாறுகிறாரு. உங்களுக்கு எதிராகனா அவருக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தேவன் உங்களுக்கு நன்மையால் சரி கட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை நேசிக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா நாவையும் இனி நீங்கள் குற்றப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. இது தேவனால் வந்த நீதி, உங்கள் கிரியைகள்னால அல்ல. நன்றியப்பா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்த்து வந்த நன்மை நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நன்றி சொல்வோம்.
Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அற்புதமான நல்ல வார்த்தை நீர் கொடுத்தேன். இந்த வேளையிலும் அப்பா, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். தெய்வ வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எஸ்டர்டே தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தில் கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சிந்தையில் கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. இருதயத்தில் காணக்கூடிய பயங்கள் விலகி போகட்டும் சுவாமி. ஜெபிக்க முடியாதபடி, தேவ சமூகத்தில் அமர முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் விலக கடவுது. பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீர். தீமையை நன்மையாய் மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். Holy Spirit. அற்புதத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அதிசயத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு விலகணும். இருக்கிற இடத்துல இருந்து வாய்களை திறந்து நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, உங்களுக்குள்ள அலைக்கழிக்கிற பிசாசுகளை நான் பார்க்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களை நித்தமும் தூங்க விடாதபடி செய்கிறது. கெட்ட சொப்பனங்கள் முழுசுமே உங்களுக்கு சர்ப்பம், பாம்பு, இதுதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள், உங்க இருதயத்துல பயம், ஒரு திகில் இருந்து கொண்டே இருக்கு, உங்களை சரியாய் படிக்க விடாதபடிக்கு. என் இயேசு இந்த நேரத்தில் இந்த திகிலை உங்களை விட்டு விலக்குகிறார். மகளே, உன்னை விட்டு என் இயேசு அந்த திகிலை நீக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பயத்தையும் திகிலையும் உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் விலக கடவுது. செபிக்கிற பொழுது தேவ வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். பாருங்க, பிசாசு பொல்லாதது. ஒரு மனுஷனுக்குள்ள அது வருகிற பொழுது அவர்களுக்கே தெரியாம அது அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். பாருங்க, அவர்களை எரிச்சல் படுத்துகிறது, கோபப்படுத்துகிறது. இந்த எரிச்சல் கோபத்தை அதிகமாக உண்டு பண்ணி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். அது அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத தன்மை, ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத தன்மை. அநேக கணவன் மனைவிகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள். மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அன்பையும் கொடுப்பதில்லை. அதே போல கணவனும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை, செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை. பிசாசு தந்திரமா அவர்களுக்குள் அந்த எரிச்சலை உண்டு பண்ணுகிறான், கோபத்தை உண்டு பண்ணுகிறான், எதிரியாக காண்பிக்கிறான். பாருங்க, இப்படிப்பட்ட குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க இருப்பீங்கன்னு சொன்ன, இப்பொழுதே தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அவர் அசைவாடுகிறார். விட்டு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிச்சு பாருங்க. இயேசுவே, என் மேல காணக்கூடிய குற்றங்களை மன்னி. என் கணவருக்கு விரோதமாக நான் அநேக வார்த்தைகளை பேசி இருக்கிறேன். அவர் என்னை வேதனைப்படுத்தினார், அதனால தான் நான் பேசினேன், அதாவது நான் சபிச்சேன். அநேகர் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்க வாயில கோபம் வருகிற பொழுது நீங்கள் சபிக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, துதித்தலும் சபித்தலும் நிச்சயமா ஒரே வாயிலிருந்து ஒரே நாவிலிருந்து வர முடியாது. அப்படி வந்தாலே அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, அதிசயம் இருக்காது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க. கணவர் சரியில்லையா, திட்டுறாங்களா, மனைவி சரியில்லையா, பிரச்சனைகள் உருவாகுது, அதுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்துங்க, அமைதியா இருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus.
பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறேன். கணவன் மனைவிக்காக நான் செபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், ஹல்லேலூயா, பிரச்சனைகளை உருவாக்குற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது வெளியேறட்டும். அப்பா, குடும்பங்கள் கட்டப்படட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு சகோதரர், தற்கொலை முடிவு அல்ல, தற்கொலை முடிவு அல்ல. ஹல்லேலூயா. நான் மரித்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நேரத்தில். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகன் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. மரித்தால் நலமாக இருக்கும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு உங்களுக்கு புதிய பாதைகளை அவர் உண்டாக்குவார், புது வழிகளை உண்டாக்குவார். தீர்வு உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். தீர்வு உண்டு. எல்லா போராட்டத்துக்கும் பின்னாடி ஒரு பிசாசு இருப்பான். அதை நம்ம கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து நம்ம தைரியமாக அதை எதிர்த்து நிற்கிற பொழுது நம்மை விட்டு ஓடி போகலாம். பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள், அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீர் யூத ராஜ சிங்கம். ஆமா, பிசாசின் தலையை நசுக்கினவர். அவன் கிரியைகளை அழித்து போடும்படிக்கே வந்தாராம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டாராம். இந்த பூமிக்கு அவர் வந்ததே அதற்காக தான். பிசாசின் பிடியில் இருக்கிற அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ள, பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து விடுதலையாக்கும்படிக்கு நம்ம ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம். தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அற்புதத்தின் நேரமாக என் ஆண்டவர் இந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துவாராக. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒருவேளை உங்களை அலைக்கழிக்கிற அசுத்தாவிகள் இருக்கலாம், பொல்லாத பிசாசுகள் இருக்கலாம். வேதத்தில் மார்க் 9 பார்க்கிறோம் பாருங்க, ஊமையும் செவிடுமான ஒரு பிசாஸ். அந்த தகப்பன் போராடி பார்க்கிறான், சொல்றான், சிறு வயதிலிருந்தே என் மகனை இப்படிதான் அது வேதனைப்படுத்துகிறது, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சில நேரங்கள்ல அது எங்க கொண்டு தள்ளுமா, கிணற்றுக்குள்ள தண்ணியில கொண்டு போய் தள்ளும். சில நேரங்கள் அக்கினியில கொண்டு போய் நெருப்பு. அதுதான் பிசாசோட சுபாவம், நம்மை அழிக்கும்படிக்கு. பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டானா, ஒருத்தவங்களுக்குள்ள வந்துட்டான்னாலே அவன் அதை அழிக்கிறதான் ட்ரை பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்புகளை அழிக்கும்படிக்கு அவன் முயற்சி செய்கிறவன். ஹல்லேலூயா. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை. ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னவர். நிச்சயமாக இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு பிசாசின் போராட்டத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா என் தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும், விலகட்டும். கோபங்களை உண்டு பண்ணுகிற பிசாசுகள் விலகட்டும். எஸ், குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற, போராட்டங்களை கொண்டு வருகிற எந்த ஆவிகளும் விலக கடவுது இயேசுவின் நாமத்தினால். எஸ், பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள் விலக கடவுது இயேசுவின் நாமத்தில். நான் அப்பாலே போ சாத்தான் என்று நான் துரத்துகிறேன். Thank you Jesus. Thank you Jesus. Yes Daddy. Yes Daddy. Yes Daddy. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த வேளையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. யதார்த்தமா ஏதோ வேடிக்கை பார்ப்பது போல அல்ல, விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் நீங்க இணைவீங்கன்னா அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இரவு நேரத்துல சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாரும் அப்பா, என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். இந்த பிசாசின் போராட்டத்தில் என்னை விடுதலையாக்கும், இந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல உங்களை விட்டு விலகட்டும். Thank you Jesus. இந்த பிசாசு கொண்டு வரக்கூடிய வியாதிகள் உண்டு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். கடந்த நாள்ல ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கிற பொழுது, ஹல்லேலூயா, அவங்களுக்கு பாருங்க 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆனால் அந்த அசுத்த ஆவி துரத்துகிற பொழுது அது சொல்லுது, நான் தான் அந்த கிட்னியை ஃபெயிலியர் ஆக்குனேன், நான் தான் அவ சரீரத்தில் கிட்னியை ஃபெயிலியர் ஆக்குனேன்னு சொல்லுது. அது சொல்லிவிட்டு அந்த மகளை விட்டு வெளியேறிச்சு. அது சொல்லுது, நான் தான் பலவீனத்தை கொடுத்தேன், நான் தான் வியாதியை கொடுக்கிறேன். வியாதியை கொடுக்கிறவன் பிசாசானவன்.
தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் இருக்கும்னு சொன்னா இந்த வேளையில் அந்த இடத்துல கைகளை வைங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் வலிகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல கைகளை வைங்க. அற்புதம் நிச்சயம் உண்டு. பாருங்க, அநேகர் சாட்சி கொடுப்பாங்க. அல்லேலூயா. என்னை இந்த ஊழியத்தில் உற்சாகப்படுத்துவதே ஆமாம் மக்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள், தேவன் செய்யக்கூடிய அற்புதங்கள். நான் அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்தே தான் அந்த ஊழியத்தில் நான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறேன். அவர் அதிசயத்தை செய்வார். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அவர் வருவார் என்று சொன்னால், உங்கள் மத்தியில் அசைவாடுவார் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எந்த இடத்துல என் இயேசு அசைவாடுகிறாரோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தே தீரும். அது தானாகவே நடக்கும். தேங்க்யூ மை மாஸ்டர். பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே அவங்களுக்குள்ள அந்த தலை சுத்து மாதிரி இருக்குமாங்க, மயக்கம் வருதுமாங்க. அந்த அசுத்தாவிகள் உள்ள போராடும். தேவ மனுஷன் தேவ வார்த்தைகளை பேசுகிற பொழுது பொல்லாத ஆவிகள் நிற்க முடியாது. இப்பொழுது நான் பேசுகிற பொழுது தேவ வல்லமை உங்கள் சரீரத்தை அது ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த இடத்துல வலிகளும் வேதனைகளும் இருக்கிறது அப்பா, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். அசுத்தாவிகள் கொண்டு வந்த வியாதிகள் நம்முடைய பிள்ளைகள் மேல அப்பா காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவியே உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். வியாதியை கொடுக்கிற பொல்லாத பிசாசே, out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். Thank you Jesus. ஒரு சகோதரிக்கு தொண்டை பகுதியில் அசுத்தாவிகள் கிரியை செய்து உங்களுக்கு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தொண்டை மேல கையை வைங்க, விடுதலை உண்டாகிறது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த கழுத்துல சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள், வல் சர்ப்பத்தின் பிடி, அதுல அது உங்களை இறுக்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க கழுத்து பகுதியில் அது இறுக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு உங்களுக்கு அது அடையாளமாக நீங்க செருமுறீங்க, உங்களுக்கு ஒரு இருமல் மாதிரி வரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் நேம். விடுதலை உண்டாகட்டும் இந்த வேளையில. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சைனஸ் பிசாசினால் வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சைனஸ். ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு சைனஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீ. உங்களுக்கு தலை வலிக்குது, வேதத்தை படிக்க முடியாது, புக்கு படிக்க முடியாது, எதையுமே ஹல்லேலூயா உங்களால் வேலை தெளிவாக செய்ய முடியாது. உங்களுக்கு ரன்னிங் நோஸ் போல ஒளியை கொண்டே இருக்குது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் போ என்று நான் கட்டளையிடுகிறேன். போ என்று நான் கட்டளையிடுகிறேன். போ என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு வெளியேறு. அவுட். போ வெளியே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வயிற்று பகுதியில் கைகளை வைங்க. ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கெட்ட சொப்பனங்கள், அசுத்தாவிடைய பிடியில் இருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் என் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க அதை நல்லா புரிவீங்க. ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தையை கேட்கிற பொழுது ஹல்லேலூயா உங்க இருதயத்தில் ஒரு பயம் போல, திகில் போல, உங்க வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு ஒரு பிடிமானம் போல, ஒரு பிடி போல, ஏதோ ஒரு பயத்தை போல, ஆமா உங்க சிந்தையில் உங்க இருதயத்தில் ஒரு கிறக்கம், ஒரு பயம், என்னொன்று உங்க தலையை சுற்றுவது போல இந்த கிரியைகள்லாம் இருக்கும் என்று சொன்னா, உங்க கால்களை கட்டுகிறது போல, ஏதோ ஊறுகிறது போல இருக்கும்னு சொன்னா, இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அந்த பலவீனம் போல தெரிகிறது, எந்த இடத்துல அந்த அசுத்தாவிகள் அமர்ந்து இருக்கிறதோ, வலு சர்ப்பத்தின் பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகட்டும். Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத பிசாசே, சர்ப்பத்தினாலே பிள்ளையை விட்டு வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். Thank you Jesus. Hallelujah. செய்வினை பிசாசுகள் இப்பொழுது இந்த மந்திரங்கள் மாந்திரிகத்தில் சிக்கியிருப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, செய்வினைகள்ல நீங்க சிக்கி இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா செய்வினைகள் செய்திருப்பாங்கன்னு சொன்னா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எந்தெந்த மந்திரங்கள், மாய ஜாலங்கள், எந்தெந்த ஹல்லேலூயா கிரியைகள் உங்க மேல காணப்படும் என்று சொன்னாலும் இப்பொழுது நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ஏவல் செய்யப்பட்டதினால் வந்த பொல்லாத ஆவியே,
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. மந்திரத்தினால் மாந்திரிகத்தினாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கிற எப்படிப்பட்ட ஏவல் கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறு, குடும்பங்களை விட்டு வெளியேறு. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். உன் கிரியைகளை நான் கட்டுகிறேன், உன் தந்திரங்களை நான் கட்டுகிறேன். இனி உன் மந்திரம் இயேசுவின் நாமத்தில் பலிக்காதே போகட்டும். எந்த இடத்திலிருந்து செய்வினைகள் செய்யப்படுகிறதோ செய்யப்படுகிற அந்த பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினியால இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியினால சுட்டரிக்கப்படுவதாக. Thank you Jesus. உங்களை பிசாசு இப்பொழுது அலைக்கழிக்கும் என்று சொன்னார் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், அப்பொழுது நான் விடுதலையாவேன். இந்த ஜெபத்துல என்னை விடுதலையாக்கும்னு சொல்லுங்க. இந்த இரவு நேரத்துல விடுதலையை தாங்க சுவாமின்னு சொல்லுங்க. Thank you Jesus. மூச்சுத்திணறல், மூச்சுத்திணறல். ஹல்லேலூயா. மூச்சுத்திணறல் போல ஹல்லேலூயா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் சொல்லுங்க, நான் விடுதலை ஆக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா. கட்டிகள், மார்பக கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால். கட்டிகள் மறைகிறது என்று சொல்லுகிறார் ஆவியானவர். சொல்ல கட்டிகள் மறைகிறது. சோதிச்சு பாருங்க, உங்க சரீரத்துல கைகளை வைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. உங்க கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறைகிறது. இயேசுவின் நாமத்துல கட்டிகள் எல்லாம் இப்பொழுதே மறைகிறது. ஓ ரீமா கரதலபா ஷாபலபரா கலதியான் சொன்னதே பரா ரீபோ ஷாபலபரியான் சொன்னது. இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா அபிஷேகத்துல நிரம்புங்க, தேவ அக்கினியில நிரம்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Hallelujah. அவர் மனதுருகிய அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் மனதுருகிய அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் அருகில தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி இருக்கிறது. விடுதலை உங்க அருகில இருக்கிறது. Hallelujah. நீங்கள் சுகமாவீர்கள். சொல்லி பாருங்க, இயேசுவே உங்க தழும்புகளால் நான் சுகமானேன். வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சத்துரு கொண்டு வரக்கூடிய வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை. Hallelujah. பிசாசு கொண்டு வந்திருக்கிற வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும். உங்க தழும்புகளால் என்ன சுகமாக்கும் சுவாமி. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க. கல்வாரி சிலுவையில எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர். ஹல்லேலூயா. என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக ராஜா உம்மையே நீர் தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தீரப்பா. ஹல்லேலூயா. எனக்காக நீர் மரித்து மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தீரப்பா. Thank you Jesus. சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். மரண போராட்டத்துக்கு ஹல்லேலூயா நேராக கொண்டு செல்லக்கூடிய ஆவிகள் உங்களை விட்டு விலகும். மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, மரண பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. Jesus name. Jesus name. Jesus name. நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் பிசாசின் போராட்டத்தில் இருக்கீங்க. ஒரு தாயாரை ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். நீண்ட நாள் பிசாசின் போராட்டத்தில் இருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாயார் ஜெயா, தாயார் ஜெயா yesterday. Hallelujah. Hallelujah. தாயார் ஜெயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிறீங்க. நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிற இந்த ஆவிகள், உங்களை பிடித்திருக்கிற பிசாசுகள். Hallelujah. Thank you Jesus. இப்பொழுதே உங்களை சுற்றி இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அருவருப்பான பிசாசுகள் உங்க சரீரத்தை விட்டது விலகுகிறது இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Thank you Jesus. வல்லமை இறங்கட்டும் அப்பா. சொல்லுங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், நான் விடுதலையாவேன். அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. Jesus name. Jesus name. Hallelujah. Hallelujah. வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகள், எந்தெந்த வியாதியில் இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த பெயர் வச்சிருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன்.
என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். உங்கள் சரீரத்தில் வியாதி எங்க இருந்தாலும் உங்க கைகளை அங்க வைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகும். ஜீசஸ் நேம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, தெய்வீக சுகம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும் அப்பா. எந்தெந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, உச்சி முதல் பாதம் வரைக்கும் எப்படிப்பட்ட பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில சுகம், இயேசுவின் நாமத்தில சுகம், இயேசுவின் நாமத்தில சுகம். வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில சுகம். இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. ஏசாயா 29:14 படி அதிசயம் நடப்பதாக. ஓ ரிமா கரதலபா ஷகல ரிதியாந்துனதபி. அல்லேலூயா. வியாதிகள் உங்களை விட்டு விலகுகிறது, பொல்லாத பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது, தரித்திரத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தை தரித்திரத்தின் ஆவிகள், பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினால், தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவிகள் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அடிக்கடி இச்சை, அடிக்கடி பாருங்க, இரவுல தூங்க விடாதபடி உங்ககிட்ட போராடுகிற சகோதரி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க பெயர்களை சொல்ல நான் விரும்பல, ஆனா ஆவியானவர் பெயரை சொல்றார். ஹல்லேலூயா. உங்க மேல இச்சையின் ஆவி உங்களை நெருக்குது. நீங்க தூங்குகிற பொழுது அந்த அருவருப்பான பிசாசுகள் உங்க மேல அது விழுகிறத நான் பார்க்கிறேன். ஜீசஸ் நேம். ஜீசஸ். உங்களால நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க, அந்த அருவருப்பான பாவத்திலிருந்து விடுதலையாக நினைக்கிறீங்க, ஆனா இல்ல. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லி பாருங்க, ஆவியானவரே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும் அப்பா. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த இச்சையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பாவத்தில் இருக்கலாம். ஐயோ, என் மக என் வார்த்தையை கேட்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்றதை கீழ்ப்படுகிறதில் அசுத்தமான தவறான பாதைகள் இருக்கிறாங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து மாற்றங்கள் உண்டாகும். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஹல்லேலூயா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. காலம் பொல்லாததாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் மேல பிசாசானவன் மிக பலமாக இறங்கி அவன் கிரியைகளை செய்கிறான். ஹல்லேலூயா. பாவ வழிகளுக்குள் அவன் இழுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா, அந்த நேரத்திலும் அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகிமையான உங்களுடைய கரம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. தங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ இயேசுவே ராஜா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி மாற்றம் வரட்டும். எந்தெந்த பாவத்திலெல்லாம் அடிமையா இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. மதுபானத்துல இருக்கலாம், ஹல்லேலூயா, கஞ்சா, ஹல்லேலூயா, அதுல இருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இன்னும் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ ஹல்லேலூயா அதிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி. எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள நீங்களோ உங்க பிள்ளைகளோ அடிமையாக இருப்பீங்கன்னு சொன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சபிக்கப்பட்ட ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும், உங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த இரவு நேரத்துல ஹல்லேலூயா நீங்க எங்க இருந்தும் பார்த்து கொண்டு இருக்கலாம். விசுவாசத்தோடு நிற்பீங்கன்னு சொன்னா அதிசயத்தை பார்ப்பீங்க, இன்னும் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு உங்கள் விசுவாசம் என்ன? விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி பாருங்க, பிழைப்பீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி மோசே வெண்கல சர்ப்பத்தை அவன் உயர்த்தின பொழுது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்தார்களாம். ஹல்லேலூயா. சர்ப்பம் கொத்தினது, ஹல்லேலூயா, அது கொன்று கொண்டே வந்துச்சு பாருங்க. ஆனா
அன்றைக்கே பாருங்க, சிலுவை அடையாளத்தை அன்றைக்கே தேவன் ஏற்படுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. உங்களை மீட்பதற்கு, முழு மனுகுலத்தை மீட்பதற்கு, ஹல்லேலூயா, என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன். அவர் சிலுவையிலே வந்து பாடுகளை படுவார். உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உங்கள் தரித்திரத்தையும் அவர் சுமந்து தீர்ப்பார். உங்களை விடுதலையாக்குவார், உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரனாகிய நான் உயர்த்தப்படுகிற பொழுது என்னை யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விடுதலையாவார்கள், அவர்கள் கட்டுகள் அறுபட்டு போகும். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். இதை சொல்லி பாருங்க, இயேசுவை எனக்காக நீர் சிலுவையில் மரித்து என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக சொல்லி பாருங்க. அப்பா, என் பிள்ளைக்காக, என் தகப்பனுக்காக, தாய்க்காக, என் கணவனுக்காக, மனைவிக்காக நீங்க சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறீங்க டாடி, மரிச்சிருக்கிறீங்க டாடி. சிலுவையில் அப்பா உங்க சரீரத்தை அப்பா பிக்கும்படி, ஹல்லேலூயா, நீங்க ஒப்பு கொடுத்திருக்கீங்க டாடி, காயப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்திருக்கீங்க டாடி. எல்லாம் எனக்காக, எனக்காகவே, எனக்காகவே, எனக்காகவே யாவையும் சிலுவையில் செய்து முடித்த என் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை உண்டாகிறது. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உண்மையான உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. இனி இயேசுவின் நாமத்துல மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறும், மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறும். பேட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்க மேல இருக்கக்கூடிய மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, உங்க மருத்துவ ரிப்போர்ட் இந்த நாளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அது மாறும், இயேசுவின் நாமத்தில் அது மாறும். உங்கள் மருத்துவ ரிப்போர்ட் மாறும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உங்கள் தரித்திரம் மாறும், தரித்திரங்கள் மாறுகிறது, தரித்திரங்கள் மாறுகிறது. தரித்திரத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. ஆமா, எவ்வளவுதான் வருமானங்களை எடுத்தாலும் பொத்தல் பையில போடுகிறது போல மீதம் எடுக்க முடியாம இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பிசாசுகள் இந்த இரவு நேரத்தில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்பா. கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். பிசாசு போட்டிருக்கிற கண்ணிகள் எல்லாம் இப்பொழுது அறுபட்டு போகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா சுவாமி, சூழ்நிலைகளை ஆண்டவர் நீர் மாற்றுகிறீர். இனி சூழ்நிலைகள் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க கோர்ட்ல காணக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்துக்களை இயேசு குலைக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் குலைக்கப்படுகிறது. புதிய வாசல்களை என் ஆண்டவர் திறக்கிறார். புதிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்களை என் ஆண்டவர் திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராம், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு. இப்பொழுதே உங்களுக்கு அவர் வழிகளை உண்டாக்குகிறார். சத்ருவானவன் ஒரு வழி அடைத்தார், அவர் 7 வழிகளை திறக்கிறவராம். உங்களுக்கு புதிய வாசல்களை அவர் திறக்கிறார். புதிய வழிகள் உண்டாகிறது. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, இதில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக்கொள்றாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அசைவாடுகிறீர் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். நிறைவான என் இயேசு அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கும் தேவன். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா வீடுகளுக்குள்ளும் நீர் வந்திருக்கிறீர் அப்பா. இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்குமா? ஆமா ராஜா, உண்மை குறித்த விசுவாசம், உண்மை குறித்த நம்பிக்கையே பிள்ளைகளை விடுதலையாக்குகிறது. எஸ் டாடி. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், பிழைப்பான். எஸ் டாடி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் சுவாமி. ஆமா ராஜா, எஸ்அப்பா, நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஒருவரும் வறுமையாய் போகாதபடிக்கு, ஒருவரும் வறுமையாய் திரும்பாதபடிக்கு எஸ்அப்பா, இந்த இரவு நேரத்தில் நீர் உடைய அற்புதத்தின்
கரத்தை பிள்ளைகள் மேலே வைப்பீராக. அதிசயத்தின் கரத்தை பிள்ளைகள் மேல் வைப்பீராக சுவாமி. அமராஜா இயேசுவே, நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சாபங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். சாபங்கள் பிள்ளைகளை விட்டு விலக கிடக்கும், சாப கட்டுகள் அறுபட்டு போகட்டும், ஹல்லேலூயா, நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது, இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையை விட்டு சாபங்கள் விலகுகிறது. ஜீசஸ் நேம். வல்லமையுள்ள உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இரவு நேரத்திலும் அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் ராஜா நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் அமரை அளவில்லாத உடைய தயவும் கிருபையும் உண்டாக கடவுது என்று சொல்லி ஒவ்வொருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நாளை தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டும், அதிசயமான சாட்சிகளை என் ஆண்டவனின் உண்டாக்கி தருவீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரை. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த அந்யோன்ய ஐக்கியம் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.